அழாதட்டி, எப்படியும் புள்ளைய பாண்டி மாமா கண்டுபிடிச்சிருவாரு. ஐயோ, என் புள்ளைய காணுமே. அது ஆட தூக்கிட்டு போய் எங்க என்ன செய்து அவளோ தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கு என் புள்ள எனக்கு இப்பயே வேணும். என் புள்ள முத்துப்பாண்டி, முதல்ல சம்முவத்தை வர சொல்லல. வீட்டுக்குள்ள இருந்த புள்ள எப்படி காணாம போகும்? இந்த மனுஷன் ஏதோ செஞ்சிருக்காரு. முதல்ல சம்முவ வர. இந்த மனுஷனை கேள்வி கேட்க அவன் தான் சரியான ஆளு. என்னடி கட்டின புருஷன் அப்படி வாய்க்கு வந்த மாதிரி பேசலாமா நீ? சொன்ன கேளுங்க, சத்தியமா இந்த தப்ப நான் செய்யல. ஓ வேணாம், பெத்தவரை போலீஸ் முறையில விசாரிக்க வேண்டாம்னு பாக்க. இப்போ ஒழுங்கா உண்மையை சொல்ல போகுதியா இல்லையா? பாண்டி மாமா, இதுக்கு அவர் மேல சந்தேகப்பட்டா எப்படி? திடீர்னு சண்முகத்தை காணோம், அவர் குடும்பத்தையும் காணோம். அப்ப குழந்தைய அவரே தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. முதல்ல அவனை கான்டாக்ட் பண்ணி பாருங்க. வேணாம் வேணாம், அவன் செஞ்சிருக்க மாட்டான், அவன் செஞ்சிருக்க மாட்டான். அப்பா சொல்றது கரெக்ட் தான். அவனுக்கு என்ன கோட்டியா பிடிச்சிருக்கு? உடம்பு இருந்த குழந்தைய பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு அவர் என்ன அப்பா மாதிரி சைக்கோவா? எதுக்கும் ஒரு தடவை சண்முகத்துக்கு தகவல் சொன்னா தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அவன் எங்க போனான்னு யாருக்கும் தெரியல. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? சண்முகம் வந்து உங்க அப்பாவை பார்த்தான். அந்த எசக்கியும் மீனாவும் சந்தோஷமா வாழணும்னா நீ ஊரை விட்டு போகணும்னு சவுந்தரபாண்டிய மாமா தான் கண்டிஷன் போட்டாரு. எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். நான் தானே உங்களுக்கு பிரச்சனை. நான் ஊரை விட்டே போறேன்னு தங்கச்சிய வாழ வச்சுட்டு பரணி, கனி, அப்பா, அம்மா அம்புட்டு பேரையும் கூட்டிட்டு ஊரை விட்டே போயிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கு எல்லாரும் என்னையே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நான் அவனை ஊரு விட்டு போன்னு மட்டும் தான் நான் சொன்னேன். அப்படிதான் குழந்தைய தூக்கிட்டு போன்னு நான் சொன்னேனா?